வணக்கம் அன்பான நேயர்களே, ஞானப்பிரகாசம் டாக்கிற்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. நான் உங்கள் தொகுப்பாளர் ஞானப்பிரகாசம். நான் உங்கள் தொகுப்பாளர் குழலினி. ஒரு அதிநவீன வேதியியல் ஆய்வகத்தை நீங்க கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். அங்க என்னென்ன இருக்கும்? டிஜிட்டல் தெர்மோமீட்டர்கள் இருக்கும், வெப்பத்தை மிக துல்லியமா கட்டுப்படுத்துற மிஷின்ஸ் இருக்கும், காத்து புகாத சில பிரத்யேகமான கண்ணாடி குடுவைகள், அப்புறம் செயற்கையான ரசாயன கரைப்பான்கள். இதெல்லாம் தானே உங்க மனசுல உடனே தோணும். ஆமா, கண்டிப்பா இதெல்லாம் தான் ஒரு மாடர்ன் லேப்ல இருக்கும். ஆனா பல 100 வருஷங்களுக்கு முன்னாடியே எந்த ஒரு நவீன எலக்ட்ரானிக் சாதனங்களும் இல்லாத ஒரு காலத்துல ஒரு தமிழ் சித்தர் இதே மாதிரி மிக துல்லியமான மிகச் சிக்கலான ஒரு வேதியியல் ஆய்வகத்தை நடத்தினாருன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? நம்புறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதுவும் வெறும் தாமரை மலரோட ஓமைகளையும் அதிகாலை பணியையும் யானை தந்தத்தோட கடினத்தன்மையும் மட்டுமே தன்னோட அளவீடுகளா வச்சுக்கிட்டு அறிவை ரொம்ப ஆழமாவும் அதே சமயம் சுவாரஸ்யமாவும் தேடி வர்ற உங்களுக்காகவே பிரத்யேகமா வடிவமைக்கப்பட்ட இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஆமா, இன்னைக்கு நாம பேச போற விஷயம் நிஜமாவே ஒரு டைம் டிராவல் பண்ற மாதிரி ஒரு உணர்வை கொடுக்கும். கண்டிப்பா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பழங்கால தமிழ் சித்தர் போகர் எழுதிய போகர் 7000 நூல்ல இருந்து எடுக்கப்பட்ட 2 குறிப்பிட்ட பாடல்களை தான். அதாவது பாடல் 49 மற்றும் 50. இன்னைக்கு நாம இந்த பாடல்களை ஏதோ ஒரு இலக்கியம் படிக்கிற மாதிரியோ அல்லது மேலோட்டமாவும் வாசிக்க போறதில்ல. ஒவ்வொரு வார்த்தையா பிரிச்சு அதோட வேர்ச்சொல், நவீன தமிழர்த்தம், முக்கியமா இதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற பலமான வேதியியல், அதாவது அல்கெமி அறிவியலை நாம தோண்டி எடுக்க போறோம். சரி, இத விரிவாக அலசுவோம். எப்படி ஒரு பழங்கால பாடல் நவீன வேதியியல் ஆய்வகத்தோட ஒரு ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜரா மாறுதுன்னு பாப்போம். ஆமா, நீங்க சொன்ன மாதிரி இந்த பாடல்களை வெறும் கவிதைகளா மட்டும் பாக்குறது ஒரு மிகப்பெரிய பிழை. ஏன்னா போகர் மாதிரி சித்தர்கள் அடிப்படையில ரொம்ப சிறந்த விஞ்ஞானிகள், ரசவாத நிபுணர்கள். கரெக்ட். அவங்க தங்களோட செய்முறைகளை மத்தவங்க தப்பா பயன்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும், அதே சமயம் தகுதியானவங்களுக்கு அது மிக துல்லியமா புரியணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஒரு குறியீடு மொழியில, அதாவது கோடட் லாங்குவேஜ்ல பதிவு செஞ்சிருக்காங்க. ஓஹோ. இந்த 2 பாடல்களுக்குள்ள இருக்கிற அளவீடுகள், வேதியியல் வினைகள், அப்புறம் பாதுகாப்பு வழிமுறைகள், இதெல்லாம் இன்னைக்கு இருக்கிற நவீன அறிவியலோட அடிப்படைகளோட அப்படியே பொருந்தி போகுது. அந்த வேதியியல் குறியீடுகளை தான் இன்னைக்கு நம்ம உடைக்க போறோம். முதல்ல போகர் 7000 உள்ள 49வது பாடலோட முதல் 4 வரிகளை நான் வாசிக்கிறேன். இதை கேட்கிற நீங்களும் ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாலேயும் இருக்கிற அறிவியலை கவனிங்க. கட்டாயமா. தீப்போடே கமலம்போன் சாமம் 4 சீதளமா யார விட்டு கவசம் வாங்கி ஆய்ப்போடே எடுத்துப்பார் கட்டிதானும் அழுத்தமாய் தந்தம்போல் எருகி காணும். இதுல முதல் வரியிலே எனக்கு ஒரு மிகப்பெரிய முரண்பாடு தெரியுது. என்ன முரண்பாடு? அதாவது கமலம் அப்படிங்கிற வார்த்தையோட வேர்ச்சொல் தாமரை. நவீன தமிழ்ல பாத்தீங்கன்னா அது மிக மென்மையான, மெதுவா விரிவடையக்கூடிய தன்மை கொண்ட ஒரு மலர். ஆனா போகர் தீப்போடே கமலம் போர்னு சொல்றாரு. நெருப்பு எப்படி தாமரை போல இருக்க முடியும்? நெருப்புங்கிறது அழிக்கும் தன்மை கொண்டது, ஆனா தாமரையோ மென்மையானது. இந்த ஓமை எனக்கு புரியலையே. இது இன்றைய நவீன டெம்பரேச்சர் கண்ட்ரோல்ட் ஃபர்னஸ் அல்லது ஸ்லோ குக்கர்ல படிப்படியா வெப்பத்தை அதிகரிக்கிறதுக்கு ஒப்பானது இல்லையா? இங்குதான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமாகிறது. நீங்க கேட்டது முரண்பாடல்ல, அதுதான் அந்த செய்முறையோட மிக முக்கியமான தொழில்நுட்ப குறிப்பு. ஒரு தாமரை முட்டு எப்படி தடாலன்று ஒரே நொடியில விரிஞ்சிடாதோ, எப்படி இதழிதழா மிக மெதுவா சீரா தன்னோட முழு பரிமாணத்தை அடையுமோ, அதே போலதான் அங்க கொடுக்கப்படுற வெப்பத்தோட அளவும். ஓ, அதாவது டெம்பரேச்சர் கிரேடியன்ட். எக்ஸாக்ட்லி. டெம்பரேச்சர் கிரேடியன்ட் படிப்படியா மிகச்சீரா அதிகரிக்கப்படணும். பழங்காலத்துல அவங்க கிட்ட டிஜிட்டல் தெர்மோமீட்டர்கள் இல்ல. விறகுகளை பயன்படுத்தி வெப்பத்தை உருவாக்கும் போது தீயோட அளவை ஒரே சீரா மெயின்டைன் பண்றதுங்கிறது மிக கடினமான காரியம். ஆமா, திடீர்னு தீ அதிகமாயிடலாம்ல. கரெக்ட். அப்படி திடீர்னு அதிக வெப்பம் கொடுத்தா உள்ள இருக்கிற மூலப்பொருளோட வேதியியல் கட்டமைப்பு, அதாவது கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் சிதைஞ்சிடும். அதுவே குறைவான வெப்பம் கொடுத்தா அந்த வினை முழுமையடையாது. ஓஹோ. அதனாலதான் அந்த லோட்டஸ் லைக் ஜென்டில் ஹீட் தேவைப்படுது. வெப்பத்தோட சீரான தன்மையை குறிக்க இதைவிட சிறந்த ஒரு வார்த்தை இருக்க முடியாது. இப்ப புரியுது. சமையலறையில சாக்லேட்டை உருக்கி சரியான பதத்துல கொண்டு வர முயன்றவங்களுக்கோ அல்லது ஸ்லோ குக்கரை யூஸ் பண்றவங்களுக்கும் தெரியும், வெப்பத்துல ஏற்படுற ஒரு சிறு மாற்றம் கூட ஒட்டுமொத்த கலவையே எப்படி வீணடிச்சிடும்னு. கரெக்டா சொன்னீங்க. சரி, அடுத்த வார்த்தை சாமம் 4.
ஒரு சாமம் அப்படிங்கிறது சுமார் 3 மணி நேரம். அப்படின்னா 4 சாமம்ங்கிறது 12 மணி நேரம். 12 மணி நேரம் தொடர்ச்சியான செயல்பாடு. ஆமா, யோசிச்சு பாருங்க. ஒரு மனிதன் 12 மணி நேரம் அந்த தாமரை போன்ற சீரான வெப்பத்தை விறகடுப்புல பராமரிக்கணும்னா அது எப்பேற்பட்ட அர்ப்பணிப்பு. சரி, அடுத்து சீதளம் யார விட்டுன்னு சொல்றாரு. சீதளம்னா முழுமையா குளிர்வது. இதுல என்ன அறிவியல் இருக்கு? அடுப்பு அணைச்சு அது தானாவே குளிர போதே. இல்ல, அங்கதான் உலோகவியலோட அதாவது மெட்டலர்ஜியோட ஒரு முக்கிய விதி இருக்கு. அதிக வெப்பத்துல இருக்கிற ஒரு பொருளை சட்டுனி தண்ணிய ஊற்றியோ அல்லது குளிர்ந்த காத்துலயோ வேகமா குளிர வைக்க கூடாது. அப்படி செஞ்சா தெர்மல் ஷாக் எனப்படும் வெப்ப அதிர்ச்சி ஏற்படும். ஓ, அந்த பொருள் உடைஞ்சிருமா? போய் பொருள் எளிதில் உடைஞ்சிடும். நவீன அறிவியல்ல இத தவிர்க்க அனீலிங் அல்லது கண்ட்ரோல்டு கூலிங் அப்படிங்கிற முறையை பயன்படுத்துவாங்க. அதாவது மெதுவா குளிர வைக்கிறதா? கரெக்ட். அந்த பொருளை அதோட பாட்லயே மிக மெதுவா ரூம் டெம்பரேச்சருக்கு வரவிடுறது. இததான் போகர் சீதளமாய் ஆறவிட்டுன்னு வலியுறுத்துறார். இயற்கையான முறையில குளிர விடுவதன் மூலமா மட்டும்தான் அந்த மூலக்கூறுகள் தங்களுக்குள் மிக நெருக்கமா பிணைஞ்சுக்குமா. அந்த நெருக்கமான பிணைப்போட விளைவுதான் அடுத்த வரியில வருது. அழுத்தமாய் தந்தம் போல் இறுகி காணும்னு சொல்றாரு. தந்தம்னா யானை தந்தம். நவீன தமிழ்ல இயற்கையில கிடைக்கிற மிக கடினமான பொருட்கள்ல ஒண்ணு. 12 மணி நேர சீரான வெப்பம் மற்றும் முறையான குளிர்தலுக்கு பிறகு உள்ளே இருக்கிற அந்த வேதியியல் கலவை யானை தந்தம் போல இறுகி கடினமாவதை இது குறிக்குது. அதாவது ஒரு வேதியியல் மாற்றம் முழுமையடைஞ்சிடுச்சு, பொருள் ஒரு புதிய பரிமாணத்தை அடைஞ்சிருச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு பிசிக்கல் இண்டிகேட்டர் இந்த யானை தந்த கடினத்தன்மை. அப்படிதானே? ரொம்ப சரியா சொன்னீங்க. அந்த மூலப்பொருள் தன்னோட முந்தைய இயற்பியல் மற்றும் வேதியியல் தன்மைகளை முற்றிலுமா இழந்துட்டு ஒரு புதிய உறுதியான மூலக்கூறா மாறிடுச்சு. ஆச்சரியமா இருக்கு. இன்னைக்கு ஒரு நவீன ஆழ்வாளர் தம் பரிசோதனை வெற்றி பெற்றதான்னு எப்படி தெரிஞ்சுக்குவார்? ஸ்பெக்ட்ரோஸ்கோபி மாதிரியான கருவிகளை வச்சு சோதிப்பார். ஆனா போகர் அந்த பொருளோட கடினத்தன்மை மற்றும் அடர்த்திய அதாவது டென்சிட்டிய வச்சே அந்த ரசாயன மாற்றம் 100% நடந்து முடிஞ்சிருச்சுங்கிறது உறுதி செய்றார். வாவ். சரி, யானை தந்தம் போல கடினமான ஒரு பொருளை வெற்றிகரமா உருவாக்கிட்டோம். ஆனா ரசவாத பயன்பாட்டிற்கு, அதாவது அடுத்த கட்ட வேதியியல் வினைக்கு இது பயன்படுமா? இவ்ளோ கடினமான பொருளை வச்சுக்கிட்டு அடுத்து என்ன செய்யறது? அங்கதான் அடுத்த கட்டம் ஆரம்பிக்குது. ஆமா, போகரோட அடுத்த தர்க்க ரீதியான நகர்வு என்னன்னு பாருங்க. கடினமாக்கப்பட்ட அந்த பொருளை மீண்டும் உடைச்சு திரவமா மாத்திர மிக தீவிரமான ஒரு செயலுக்கு செல்றாரு. 49வது பாடலோட கடைசி 4 வரிகளை நான் வாசிக்கிறேன். சரி, வாசிங்க. வாய்ப்போடே இவ்விடைக்கு சௌக்காரச் சுண்ணம் வரிசையாய் சமனாக சேர்த்துக்கொண்டு காய்ப்போடு கல்வத்திற் பொடியாய் பண்ணிக் கடுங்கார செய்நீரால் அரைத்திடாயே. இதோட வார்த்தைகளை சற்று பிரிச்சு பார்ப்போம். சௌக்காரச் சுண்ணம் அப்படிங்கிறது அதிக காரத்தன்மை கொண்ட ஒரு பொடி, ஆல்கலைன் கால்சின்ட் பவுடர். கல்வம் அப்படிங்கிறது தாதுக்களை மிக நுண்ணியதா அரைக்க பயன்படுற பழங்கால கருவி. கடுங்காரச் செய்நீர்ங்கிறது வீரியமிக்க காரத்தன்மை கொண்ட திரவம், அதாவது காஸ்டிக் வாட்டர். இப்ப என் கேள்வி என்னன்னா, இவ்ளோ கஷ்டப்பட்டு 12 மணி நேரம் எரிச்சு யானை தந்தம் போல ஒரு பொருளை கடினமாக்கினோம். இப்ப அதை எதுக்காக சம எடை கொண்ட சௌக்காரச் சுண்ணத்தோடு சேர்த்து வீரியமிக்க திரவத்தை ஊற்றி இவ்ளோ மூர்க்கமா அரைக்கணும்? இங்கதான் கெமிஸ்ட்ரி ரொம்ப ஆழமா செயல்படுது. கடினமாக்கப்பட்ட அந்த பொருள் இப்போ ரசாயன ரீதியா மிக நிலையான அதாவது கெமிக்கலி ஸ்டேபிளான ஒரு வடிவத்துல இருக்கு. அதை அப்படியே வச்சுக்கிட்டு வேற எந்த உலோகத்துடனும் ரியாக்ட் பண்ண வைக்க முடியாது. ஓ, அதனால அதை உடைக்கணுமா? ஆமா, அதனை அடுத்த கட்ட பயன்பாட்டிற்கு, அதாவது ஒரு வீரியமிக்க கரைப்பானாகவோ அல்லது வினையூக்கியாகவோ கேட்டலிஸ்டாவோ மாத்த அதோட மூலக்கூறு பிணைப்புகளை நாம மீண்டும் உடைக்கணும். அதுக்கு வெறும் இயந்திரத்தனமான அரைப்பு, அதாவது மெக்கானிக்கல் கிரைண்டிங் மட்டும் போதாது. அதனாலதான் சௌக்காரச் சுண்ணம் அப்படிங்கிற காரத்தன்மை கொண்ட பொருளையும் கடுங்காரச் செய்நீர் அப்படிங்கிற வீரியமிக்க திரவத்தையும் சேர்க்க சொல்றார். அப்போ இது வெறும் கிரைண்டிங் அல்ல, இது கெமிக்கல் மில்லிங். நவீன வேதியியல் ஆய்வகங்கள்ல சொல்ற ஹை இன்டென்சிட்டி கெமிக்கல் மில்லிங் மாதிரி இல்லையா இது? துல்லியமான வார்த்தை அதேதான். அந்த கடுங்காரச் செய்நீர் ஒரு கரைப்பாலா மட்டும் இல்லாம வேதியியல் பிணைப்புகளை தளர்த்தும் ஒரு வினையூக்கியாகவும் செயல்படுது. காரத்தன்மை அதாவது ஆல்கலினிட்டி அப்படிங்கிறது பல உலோகங்களை உருக்கவோ அல்லது அதோட நச்சுத்தன்மையை முறிக்கவோ பயன்படுற மிக முக்கியமான காரணி. ஓஹோ.
அந்த யானை தந்தம் போன்ற பொருளை நானோ அளவுக்கு நுணுக்கி அதோட சர்ஃபேஸ் ஏரியாவை மேற்பரப்பளவை அதிகரிக்கிறது மூலமா அடுத்த கட்ட வேதியியல் வினை மிக எளிதா நடக்கிறதுக்கு பொகரிங்க களம் அமைச்சு கொடுக்கறார். அதாவது வரிசையாய் சமனாக சேர்த்து அப்புறம் அதை கல்வத்துல போட்டு அரைச்சு விழுதாக்குறது. சரி, அப்படி அரைச்சு விழுத போல ஆக்கப்பட்ட கலவை எப்படி ஒரு சக்தி வாய்ந்த திரவமா, அதாவது செய்நீரா மாறுது அப்படிங்கறத நோக்கிய பயணம் அடுத்த பாடல்ல தொடங்குது. ஆமா, பாடல் 50வது. பாருங்க, பாடல் 50ன் முதல் 4 வரிகளை கேளுங்க. அரைத்துமே நார்ச்சாமும் வில்லை கட்டி அகலிலீட்டு புடம் போட்டு பணியில் வைப்பாய், நிறைத்துமே சாரமென்ற செய்நீராகும். இங்க வார்த்தைகளோட அர்த்தம் மிக தெளிவா இருக்கு. நார்ச்சாமம் அரைப்பது, அதாவது மீண்டும் 12 மணி நேர இயந்திரத்தனமான மற்றும் வேதியியல் அரைப்பு. வில்லை கட்டி அப்படிங்கிறது அந்த விழுத வட்ட வடிவ தட்டைகளா மாத்துறது, மேக்கிங் கேக்ஸ். புடம் போட்டு அப்படிங்கிறது மண் பாத்திரத்துல வச்சு குறிப்பிட்ட அளவு வெப்பத்துல எரிக்கிறது, கால்சினேஷன். ஆனா அடுத்து வர்ற பணியில் வைப்பாய் அப்படிங்கிற வார்த்தை தான் என்ன ரொம்ப யோசிக்க வச்சது. புடம் போட்டு அந்த வில்லைகளை அதிகாலை பணியில அல்லது காத்துல உள்ள ஈரப்பதத்துல வைக்க சொல்றாரு. இறுதியா அது சாரம், அதாவது லிக்விட் எசன்ஸா மாறுது. என்ன முரண்பாடு இது? ஏன் அப்படி தோணுது உங்களுக்கு? நெருப்புல வச்சு சுட்டு அதுல உள்ள ஈரப்பதத்தை எல்லாம் முற்றிலுமா உறிஞ்சு எடுத்த பிறகு அதை மீண்டும் கொண்டு போய் ஏன் பணியில வைக்கணும்? இது கேட்டறதுக்கு ஏதோ மாயாஜலம் போல இருக்கு. திரவமாக்கணும்னா நேரடியா தண்ணியே ஊற்றி விடலாமே. மிக அருமையான கேள்வி. நேரடியாக தண்ணீரை ஊத்துறதுக்கும் பனியில வைக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசத்துல தான் சித்தர்களோட வளிமண்டல வேதியியல், அதாவது அட்மாஸ்பரிக் கெமிஸ்ட்ரி அறிவு அடங்கியிருக்கு. ஓஹோ, அப்படியா? முதல்ல பாத்தீங்கன்னா நெருப்புல சுடும் கால்சினேஷன் முறை. இது அந்த வில்லைகள்ல உள்ள தேவையற்ற கரிம பொருட்களையும் ஆர்கானிக் இம்பியூரிட்டிஸையும் தற்காலிக ஈரப்பதத்தையும் முற்றிலுமா நீக்கிடுது. அப்படி நீக்கி அது ஒரு தூய்மையான அதிக காரத்தன்மை கொண்ட ஆன்ஹைட்ரஸ் பொருளா மாத்துது, அதாவது நீரற்ற பொருளா. சரி, சுட்டாச்சு. அடுத்து என் பணி. இங்கேதான் வேதியியலோட டெலிக்விசன்ஸ் அப்படிங்கிற பண்பு செயல்படுது. அதிக காரத்தன்மை அல்லது உப்புத்தன்மை கொண்ட சில வேதியியல் பொருட்கள் காத்துல உள்ள ஈரப்பதத்தை உறிஞ்சு தாமாகவே உருகி திரவமா மாறும் தன்மை கொண்டவை. ஓ, உதாரணமா சோடியம் ஹைட்ராக்சைடு அல்லது கால்சியம் குளோரைடு போன்றவற்றை திறந்த காத்துல வச்சா அதோட வேப்ப பிரஷர் காத்துல உள்ள ஈரப்பதத்தோட வேப்ப பிரஷரை விட குறைவா இருக்கிறதால அது காத்துல உள்ள நீர் துளிகளை தன்பால் ஈர்த்து நீரா மாறும். அப்போ சாதாரண தண்ணி ஊத்துனா என்ன ஆகும்? சாதாரண கிணற்று நீரையோ ஆற்று நீரையோ ஊத்துனா அதுல உள்ள மற்ற தாதுக்கள் மினரல்ஸ் இந்த வீரியமிக்க காரப்பொருளோட தேவையற்ற ரசாயன வினைகளை ஏற்படுத்திடும். ஆனா அதிகாலை பனி அப்படிங்கிறது காத்திலிருந்து நேரடியாக வடிக்கப்பட்ட மிக சுத்தமான நேச்சுரலி டிஸ்டில்டு வாட்டர். அட வெயிட், நிஜமாவா? அதிகாலை பனிங்கிறது டிஸ்டில்டு வாட்டரா? ஆமா, அதுல எந்த மினரல்ஸும் இருக்காது. அதாவது அந்த சுத்தமான பனி நீர்தான் எந்த விதமான ரசாயன மாசுபாடும் இல்லாம அந்த மூலப்பொருளை முழுமையாக கரைச்சி சாரம் எனப்படும் செய்நீராக மாற்றுது. பனியில் வைப்பாய் அப்படிங்கிற ஒற்றை வார்த்தைக்குள்ள எந்த ஒரு நவீன நீர் சுத்திகரிப்பு இயந்திரமும் இல்லாம 100% தூய்மையான நீரை வளிமண்டலத்திலிருந்து பிரித்தெடுக்கும் தொழில்நுட்பத்தை எவ்வளவு சாதாரணமா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த டெலிக்விஷன்ஸ் முறையில பொருள் உருகும்போது அது மிக மிக மெதுவா தன் சூழலோட ஏந்து திரவமாகுது. நேரடியா நீரை ஊத்துன என்னாகும் தெரியுமா? எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் நடக்கும். அதாவது அதிகப்படியான வெப்பம் வெளியேறுமா? கரெக்ட். அப்படி அதிக வெப்பம் வெளியேறுனா அந்த சாரம் ஆவியாகி வீணாயிடும். இந்த முறை அதை தடுக்குது. இது வளிமண்டல அறிவியலையும் வேதியியலையும் இணைக்கிற ஒரு மிகச்சிறந்த தொழில்நுட்பம். இது உண்மையில பிரமிப்ப வைக்குது. சரி, பனியில உருகி திரவமா சாரமா மாறிய இந்த சேநீர்ல வீரியமிக்க உலோகங்களை சேர்க்கும் இறுதி கட்டத்துக்கு நாம வரோம். 50வது பாடலோட கடைசி 4 வரிகள். நேரான விண்ணீரில் வீரம் பூரம் தரைத்துமே சாதிலிங்கம் வகைக்கு வராகன் தகர்த்துமே பொடிபண்ணி நீரிற் போட்டு பறைத்துமே பரணி தண்ணில் அடைத்து கொண்டு பாங்கான நீரதனின் பருவம் கேளே. இந்த வரிகளோட வேர்ச்சொற்களை அலசும் போதே எனக்கே கொஞ்சம் நடுக்கமாகவே இருக்கு. ஏன் அப்படி சொல்றீங்க? வீரம், பூரம், சாதிலிங்கம் ஆகிய 3 வார்த்தைகளே அவர் பயன்படுத்துறாரு. நவீன வேதியியல்ல வீரம் அப்படிங்கிறது மெர்க்குரி குளோரைடு, பூரம் அங்கிறது காலோமெல், சாதிலிங்கம் அப்படிங்கிறது சின்னபார் மெர்க்குரி சல்ஃபைடு.
இவை மூன்றும் பாதரசம் சம்பந்தப்பட்ட மிக கடுமையான அபாயகரமான தாதுக்கள். ஆமா, ரொம்ப டாக்ஸிக். இந்த 3 வெவ்வேறு வகையான பாதரச கலவைகளை ஒரே திரவத்துல சேர்க்கணும். இது ஒரு மிகச் சிக்கலான ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் வினையை குறிக்குது. அதாவது ரெடாக்ஸ் ரியாக்ஷன். பாதரசத்திற்கு பல வகையான இணைதிறன் நிலைகள், வேலன்சி ஸ்டேட்ஸ் உண்டு. வீரம் அதிக நச்சுத்தன்மை கொண்டதும் எளிதில் கரையக்கூடியதுமான ஒண்ணு. பூரம் சற்றே மாறுபட்ட கரையும் தன்மை கொண்டது. சாதிலிங்கம் அப்படிங்கிறது இயற்கையாக கிடைக்கும் நிலையான பாதரச சல்ஃபைடு. இந்த மூன்றையும் நாம முன்னரே தயாரிச்சு வச்சிருக்க அந்த வீரியமிக்க சாரம் அப்படிங்கிற ஆல்கலைன் காஸ்டிக் லிக்விட்ல சேர்க்கும்போது அங்கே அயனிகளின் பரிமாற்றம், அயான் எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. ஓ, அதனால என்ன ஆகும்? வெவ்வேறு இணைதிறன் கொண்ட பாதரச மூலக்கூறுகள் அந்த காரத்திரவத்தோட வினை புரிஞ்சு மருத்துவத்துக்கோ அல்லது ரசவாத உலோக மாற்றங்களுக்கோ பயன்படக்கூடிய முற்றிலும் புதிய, மிகவும் சிக்கலான ஒரு பாதரச உப்பு கலவையை உருவாக்குது. அந்த வேதியியல் வினை மிக சரியா நடக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் வகைக்கு வராகன்னு ஒரு குறிப்பிட்ட எடையில துல்லியமா சொல்றாரா? எந்த ஒரு நவீன அளவுகோல்களும் இல்லாத காலத்துல 1 கிராம் கூட முன்னும் பின்னும் ஆகாம இருக்க சம எடைய கராரா சொல்றாரு. ஆமா, அந்த பிரிசிஷன் ரொம்ப முக்கியம். சரி, அதையெல்லாம் சேர்த்துட்டு பரணி தண்ணில் அடைத்து கொண்டுன்னு சொல்லி முடிக்கிறாரு. பரணி அப்படிங்கிறது காத்து புகாத பீங்கான் அல்லது மஞ்சாடி. ஏன் இதை இவ்வளவு பாதுகாப்பா அடைச்சு வைக்கணும்? அங்கதான் போகரோட தொலைநோக்கு பார்வை மற்றும் லேப் சேஃப்டி விதிமுறைகள் வெளிப்படுது. இந்த வீரம், பூரம் போன்ற பாதரச தாதுக்கள் அந்த காரச் சேநீர்ல கரையும் போது தீவிரமான வேதியியல் வினை நடந்து நச்சுத்தன்மை கொண்ட வாயுக்கள் வெளியேறலாம். அதாவது ஆஃப் கேசிங் நடக்கும். ஓ, அது ஆபத்தாச்சே. ரொம்ப ஆபத்து. மேலும் பாதரசம் எளிதில் ஆவியாகும் தன்மை கொண்டது. திறந்து வச்சா காத்துல உள்ள ஆக்சிஜனோட சேர்ந்து அது ஆக்சிஜனேற்றம் அடைஞ்சு வேற ஒரு பொருளா மாறிடலாம், அல்லது அந்த வீரியமிக்க செய்நீர் ஆவியாகி போயிடலாம். இத தடுக்கவும் அந்த ரசாயன கலவை ஒரு குறிப்பிட்ட அழுத்தம் மற்றும் வெப்பநிலையில தனக்குள் வினை புரிஞ்சு ஒரு கெமிக்கல் ஸ்டெபிலிட்டியை அடையவும் முற்றிலும் காத்து புகாத ஒரு பரணியில அதை அடைச்சு சீல் வைக்க சொல்றாரு. எவ்வளவு ஆழமான பயணம் இது! இத கேக்குற நீங்க ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. தாமரை மொட்டு போல விரிவடையும் மிகச்சீரான நெருப்புல தொடங்கி 12 மணி நேர பொறுமையான எரிப்பு, பின் வெப்ப அதிர்ச்சியை தவிர்க்கும் இயற்கையான குளிர்தல், அதோட விளைவா யானை தந்தம் போல் கடினமான பொருளா உருமாற்றம். ஆமா, வளிமண்டல காத்துல உள்ள தூய்மையான ஈரப்பதத்தை உறிஞ்சும் டெலிகுவேசன்ஸ் முறை மூலமா திரவமாக்கல், இறுதியாக துல்லியமான எடையில வீரம், பூரம் போன்ற பாதரச தாதுக்களுடன் இணைந்து காத்து புகாத பரணியில அடைக்கப்படும் இந்த முழு வேதியியல் பயணத்தையும் நாம இப்ப கடந்து வந்திருக்கோம். ரொம்ப அழகா சமரைஸ் பண்ணீங்க. இது கேட்கிற உங்களுக்கு நான் ஒன்னு சொல்ல விரும்புறேன். இது உங்களுக்கு ஏன் முக்கியம்? பல 100 வருஷங்களுக்கு முன்னாடியே எந்த ஒரு நவீன மின்னணு கருவிகளோ ஆய்வக உபகரணங்களோ இல்லாம இயற்கையோட விதிகளையும் பொருட்களோட நுட்பமான வேதியியல் பண்புகளையும் மட்டுமே நம்பி இவ்வளவு துல்லியமான ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜரை ஒரு தமிழ் சித்தர் 2 கவிதை பாடல்களுக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்காருன்னா இது எவ்வளவு பெரிய அறிவுசார் சொத்து! கண்டிப்பா. இது ஏதோ பெருமைக்காக சொல்லப்படும் கடந்த கால பதிவில்ல. இது நாம இயற்கையையும் அறிவியலையும் எப்படி அணுகணும் அப்படிங்கிறதுக்கான நேரடி வழிகாட்டுதல். முற்றிலும் உண்மை. போகரோட இந்த வரிகளை நம்ம படிக்கும்போது ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாலேயும் பல வருஷங்களோட இடைவிடாத ஆராய்ச்சி, பல 100 பரிசோதனைகள், வெற்றிகள், தோல்விகள் எல்லாம் புதைஞ்சிருக்கிறத நம்மால உணர முடியுது. கரெக்ட். கமலம், தந்தம், பனி, பரணி போன்ற வார்த்தைகளை இனி நாம வெறும் இலக்கிய ஊமைகளா பார்க்க முடியாது. அவை ஒவ்வொன்றும் ரகசிய வேதியியல் சமன்பாடுகள் மற்றும் செயல்முறைகள். அந்த ரகசிய சமன்பாடுகளை நாம இன்னைக்கு ஓரளவு டீகோட் செஞ்சுட்டோன்னு நம்புறேன். இந்த ஆழமான அலசலை முடிப்பதற்கு முன் உங்களுக்கு ஒரு சிந்தனையை தூண்டும் கேள்வியை நான் முன்வைக்க விரும்புறேன். சொல்லுங்க. வெறும் மண்பானைகளையும் தாமரை போன்ற நெருப்பையும் வைகரை பனியையும் பயன்படுத்தி இவ்வளவு சிக்கலான வேதியியல் திரவங்களையும் வினையூக்கிகளையும் அவங்களால உருவாக்க முடிஞ்சதுன்னா இன்னைக்கு நாம அலசுனது வெறும் போகர் 7000 நூல்ல உள்ள 49 மற்றும் 50 ஆகிய 2 பாடல்களை மட்டுமே. இந்த 2 பாடல்களுக்குள்ள இருக்கிற அறிவியல் இதுவென்றால் மீதமுள்ள 6998 போகர் பாடல்களுக்குள்ள இன்னும் உலகை மாட்டக்கூடிய நவீன அறிவியலுக்கே சவால் விடக்கூடிய என்னென்ன நவீன தொழில்நுட்பங்கள் முடங்கி கிடக்கிறதோ அது ஆராயும் பொறுப்பு உங்களுடையது. மீண்டும் ஒரு ஆழமான அலசலில் சந்திப்போம், சிந்திப்போம்.